உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஒரு பரிகாரம் செஞ்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு ஏதாவது இருக்கு? சொரிமுத்தையனார் கோயில் இங்கெல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் பிளசன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? வெத்தலைப்பாக்கு, ஒரு பூ, 2 பழம், அரச மரத்தடி விநாயகர் இருப்பார், பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி, இதை 3த்தையும் தீர்த்தம் அதை வச்சு தினமும் குடிக்கணும். அது ஹெல்த் விஷயத்துக்கும் நல்லது, பணவரவு விஷயத்துக்கும் நல்லது. முதல் வெத்திலை, 3ஆம் வெத்திலை, 5ஆம் வெத்திலை, இந்த 3 வெத்திலை வச்சு ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்க, என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காவே சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து தாம்பூல பிரசன்னம்னு சொல்லுவாங்க. அரைச்ச மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சளை வந்து கடை வாசல்ல தெளிச்சு விடுவாங்க, சில கடைகள்ல தெளிச்சு விடுவாங்க. குருவை ஏன் வாசல்ல தெளிக்கிறோம்? மக்கள் கூட்டம் வர்றதுக்கு. ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் இதை வெளியில யாருக்கும் தெரியறது இல்லை. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பில்லி சூனியத்தை நான் எப்படி எடுக்கிறது சிம்பிளா? ஸோ நம்ம எடுக்கவே முடியாது. ஒரு விஷயம் கையில கட்டு போடாம அதை எடுக்கவே முடியாது. அது ஒரு டிராபேக். ஏன்னு கேட்டீங்கன்னா அது எஃபெக்ட்ஸ் அதிகமாக கொடுக்கும் எடுக்கிறவங்களுக்கு. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அவங்க கிட்ட எதுவுமே எடுப்படாது. பேய், பில்லி, சூனியம் எதுவுமே எடுப்படாது. அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போயிடும். ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டு ஒருத்தர் அங்கே தங்குறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல வந்து உங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியே போகுதுன்னு அர்த்தம். நிறைய பரிகாரங்களுக்கு வந்து வெற்றிலை தான் முக்கிய காரணமா. மெயினா வெற்றிலை இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. வெற்றிலை இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. எல்லாருமே வெத்தலைன்னு சொல்றாங்க. வெத்தலை கிடையாது, வெற்றிலை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரட் கார்டீடர் மற்றும் ஆன்சர் ரீடிங் மற்றும் பிரசன்ன ஜோதிடரான கீர்த்திகா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து பரிகாரங்கள் தான் முக்கிய தீர்வாகவே பார்க்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு பரிகாரம், இந்த ஒரு பரிகாரம் செஞ்சால் எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒரே பரிகாரத்தினால எல்லாமே தீரும்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்களோட மென்டாலிட்டியை மாற்றணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கு நல்ல ஒரு அருவி சார்ந்த இடமோ இல்லை கடல் சார்ந்த இடமோ அவங்க ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் மைண்டில் வந்தாங்க அப்படின்னாவே அது நிறைய சேஞ்சஸை கொடுக்கும். ஸோ இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குற்றால அருவி. என்ன கேட்டிங்கன்னா நான் குற்றால அருவி சொல்லுவேன். ஏன்னா மூலிகைகளோட கலந்து வர தண்ணி. அதே போல் கொல்லிமலை. ஸோ இது 2 இடத்துல முழுக்க மூலிகைகளால் வரப்பட்ட தண்ணி தான், அடித்து வர்ற தண்ணி இல்லையா? அதனால் இயற்கையாக வர தண்ணி. இதில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபலீஸ்வரர் கோயில், இல்லை மாசி பெரியண்ணன் கோயில், அதே போல் இங்கே மேலே இருக்க சொரிமுத்தையனார் கோயில், இங்கெல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் பிளசன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடும். ஸோ மைண்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆகணும். சந்திரனுக்கு தண்ணி தான். ஸோ அதனால் அந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னாவே பிரச்சனைகள் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம். அதே போல் கடலில் குளிக்கிறது. திருச்செந்தூர், உங்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில், பீச்சில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில் இருக்கு இல்லையா? ஸோ அது கடலில் நல்லா கை காலை அலம்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக சீ ப்ரீஸை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலில் போய் உட்காருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இது ஒரு விஷயம், சிம்பிள். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து எந்நேரமும் சண்டை கட்டிக்கிறது. இது இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம்தான். எடுத்தோன்னா ஒரு நெகட்டிவ் வார்த்தை சொல்லுவாங்களே, செத்துப்போ, அதை சொல்ல வேண்டாம். என்ன வார்த்தை வேணாலும் பேசி திட்டிக்கங்க. அதை ஏன்னா அது வந்து சென்சாரில் போயிடும். அது வந்து பிரச்சனை கிடையாது. செத்து போன்ற வார்த்தைக்கு பலம் அதிகம். ஸோ வீட்டில் ஒருத்தர் செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நடக்கும். சீக்கிரமா அது நடந்துரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை சுத்தி எப்பயுமே ஒரு குட் வைப் இருக்கும், பேட் வைப் இருக்கும். சரி சொல்லிட்ட சைட்டு போ அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? திருப்பி அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால
முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. மனசுல வந்து கொஞ்சம் மனசு அமைதியா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடுங்க. ஓகே. சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு தாந்திரிக பரிகாரங்கள்னாவே சாப்பாடு ஒரு விஷயம். சாப்பாடு, வெத்தலைப்பாக்கு இதெல்லாமே நீங்க கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல இருக்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கு. நீங்கள் இப்போ இருக்கிற நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்து கடனில் தான் அதிகமாக மாட்டேங்கிறாங்க. பேங்க்ல இருக்க லோன் ஆகட்டும், கிரெடிட் ஆகட்டும், இல்லை யாருக்கிட்டையாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்குற கடன் ஆகட்டும், இப்படி எதுலையாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? கடன் பிரச்சனை அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். ஒண்ணு, நம்மளுக்கு மீறி கடன் வாங்குறது அந்த செகண்ட்ல யோசிக்கணும். லக்ஸுரியஸ் அப்படின்ற விஷயத்த யோசிக்கணும். அன்னைக்கு வந்து அத்தியாவசியத்துக்கு வாழணும், இன்னைக்கு அப்படி கிடையாது, பகட்டுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சு முடிவெடுக்கணும். டெசிஷன் எடுக்கிறது ஒரு விஷயமாவே இருந்தாலும் சிம்பிள். வெத்தலைப்பாக்கு, ஒரு பூ, 2 பழம், வாழைப்பழம், இதை எடுத்துட்டு போய் நேரா விநாயகர், அதாவது அரச மரத்தடி விநாயகர் இருப்பார், அவர்கிட்ட வச்சுட்டு எப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடம் பொருத்தி வச்சுட்டு வாங்க. இது ரெகுலராக ஒரு 21 days to 40 days கண்டிப்பாக பண்ணணும். காலையில் ஏர்லி மார்னிங் பண்ணணும். 6 to 7 இந்த வேலையை முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் கிடைக்கும். எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு சோர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏர்லி மார்னிங் ப்ரீத்தில் சரியாக போயிடும். அடுத்து அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு தான் உங்களை வந்து அந்த அரச மரத்துக்கடிக்கு போக சொல்கிறோம். அது இதில் இருந்து அடுத்து விநாயகர் சூடம் பொருத்தி வைக்கிறீங்க. ஸோ அந்த கற்பூரத்துடைய, பச்சை கற்பூரத்துடைய வாசம், ஏலக்காய். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி, இதை 3த்தையும் தீர்த்தமாக வீட்டில் நார்மலாக அந்த பானை வைக்கிறாங்க இல்லையா, அதை வச்சு தினமும் குடிக்கணும். அது ஹெல்த் விஷயத்துக்கும் நல்லது, பணவரவு விஷயத்துக்கும் நல்லது. ஓகே. பணவரவுக்கும் இது பண்ணலாம். ஆமாம், பெருமாள் கோயிலில் போறீங்க, தீர்த்தம் எப்படி வாங்குறீங்க? இப்படி தானே வாங்குறீங்க. அந்த தீர்த்தத்தில் என்ன இருக்கு? பச்சை கற்பூரம், துளசி, ஏலக்காய், சுக்கு போடுவாங்க, சிலர் திப்பிலி போடுவாங்க. ஸோ சில ஊர்களில் சில கோயில்களில் இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பணவரவுக்கு உண்டான விஷயங்களை அது கொடுக்கும். பெருமாள் கோயிலில் தானே எல்லாருமே பெருமாள் அப்படியே ஜெகஜோதியா இருக்காரு, எப்படி இருக்காரு, அதனால தானே பெருமாள் ஜெகஜோதியா இருக்காரு. அந்த ஒரு பச்சை கற்பூரத்துக்கு அந்த ஒரு பவர் உண்டு. அதே போல் உப்புக்கு அந்த பவர் உண்டு. திருஷ்டி பிரச்சனைக்கும் அந்த உப்பு யூஸ் பண்ணுவாங்க. வீட்டை வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும். ப்ளசண்ட்டாக வச்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கடன் பிரச்சனை வீட்டை விட்டு வெளியே போயிடும். ஓகே. ஸோ வீட்டை எப்பயுமே தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கணும். ஆமாம், தூய்மை சுத்தம்ன்றதெல்லாம் அடுத்து, நான் அதை அந்த சாப்டருக்கே வரல. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற போதே இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. லைட்டிங் விஷயத்துலேருந்து எல்லாமே ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னு சிலருக்கு அப்படியே இறுக்கமாக தோணும். வீட்டுக்கு வந்துட்டோமா, சே என்னடா பண்ணுறது அப்படின்லாம் தோணும். ஸோ அது அப்படி இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடணும் அப்படின்னா, பச்சை கற்பூரம் எடுத்து அந்த வீடு முழுக்க தெளிச்சு விடணும். லைக் அந்த ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் அந்த எருமை சாணி இருக்குது பார்த்தீங்களா, எருமை சாணி வேணாம், பசுஞ்சாணி எடுத்துட்டு அதில் வந்துட்டு பால் சாம்பிராணி உடைக்கிறது இருக்கும். அந்த சாம்பிராணி எடுத்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளெல்லாம் போட்டு விடுங்க. தூங்காதவங்களும் தூங்கிடுவாங்க. ஓகே. ஸோ நிம்மதியாக தூக்கம் வரும். ஃபஸ்ட்டு தூக்கம் வரும். வீட்டில் பிரச்சனைகள் அடுத்தடுத்து இது ரெகுலராக யூஸ் பண்ண வீட்டில் அந்த நெகட்டிவ் வைப்ஸ் டோட்டலாக வெளில போய்டும்ல. ஸோ அந்த வைப் வெளியே போயிட்டாவே நீங்கள் உங்களுக்கு தேவையானது வெளியில் உள்ளார வர ஆரம்பிச்சிடும்ல. கண்டிப்பாக. ஒரு விஷயம் இது ஒன்று. அடுத்து இந்த வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெத்தலையை வச்சு இன்னொரு விஷயமும் பண்ணலாம். வெத்தலையை வந்து ஒரு 21 வெத்தலை எடுத்து நூலில் வந்து மாலை மாதிரி கோத்துக்கிட்டு இது நேராக ஒரு அம்பாள் கோயிலோ இல்லை வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயிலோ, 2த்துல ஏதோ ஒன்று, அந்த மாலையை கொண்டு போய் கொடுங்க. இது கொடுக்க ரெகுலராக தினமும் நீங்கள் அந்த வெத்தலையை பூ கட்டுற மாதிரி கட்டணும். கட்டுற போது மாலையை கட்டுற போது சும்மா கம்மியாக தான் வரும். ஒரு 21 இலைனா சின்னதாக தானே இருக்கும். ஆனால் நூல் நிறைய விட்டுருங்க. அவங்க கழுத்துக்கு போடுறதுக்கு கொஞ்சம் நூல் நிறைய விட்டுட்டு கட்டிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, கோயிலுக்கு அந்த கட்ட உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத மைண்டு ஃபுல்லாக அதில் வச்சுட்டு அதை கட்டணும். சாமியை நினச்சிக்கோங்க. அதே போல் உங்களுடைய தேவைகள் என்ன, எனக்கு இது சீக்கிரமாக முடியணும், எனக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, எனக்கும் கணவருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, வீட்டில் இந்த மாதிரியான சூழல்கள் ஓடுது அப்படின்னு எல்லாத்துக்குமே
இது ரொம்ப பெரிய வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை. ஸோ அதுக்கு வெற்றிலை அப்படின்றதுக்கு காரணமே வெற்றியை தராதனால தான் வெற்றிலைன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிற போது இதனோட வைப்ரேஷன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ உங்களோட மைண்ட் ஃபுல்லாக அந்த ஃபோக்கஸாக இருப்பீங்களா, அந்த 21 இலையை கட்டுற போது மைண்ட் ஃபுல்லாக அந்த உங்களுடைய தேவைகள் என்னவோ அதில் தானே ஃபோக்கஸாக இருப்பீங்க. ஸோ அந்த ஃபோக்கஸில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே. ஸோ நிறைய பரிகாரங்களுக்கு வந்து வெற்றிலை தான் முக்கிய காரணமாக. மெயினாக வெற்றிலை இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. வெற்றிலை இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. எல்லாருமே வெத்தலைன்னு சொல்றாங்க, வெத்தலை கிடையாது, வெற்றிலை. வெற்றியை தரக்கூடிய வெற்றிலைன்னு தான் வரும். ஸோ அந்த வெற்றிலை இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. வீட்டில் வந்து வெற்றிலை வச்சிருப்பாங்க, வெற்றிலை கொடி இருக்கும், திப்பிலி வச்சிருப்பாங்க, மிளகு வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய செடி வகைகள் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் நம்ம வீட்டில் யாருமே வைக்கிறது இல்லை. கமர்ஷியல் பர்பஸ்க்காக வெளியில் வந்து வாங்குகிறோம் வேற. பட் ஆனால் ஒரு வெத்தலை எடுத்துட்டோம் அப்படின்னாவே முதல் வெத்தலை, 3ஆம் வெத்தலை, 5ஆம் வெத்தலை, இந்த 3 வெத்தலை வச்ச ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்க, என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காவே சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து தாம்பூல பிரசன்னம்னு சொல்லுவாங்க. ஸோ தாம்பூல பிரசன்னத்துக்கு வெற்றிலை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த வெற்றிலையை வச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. உலகத்தையே வாங்கலாம் வெற்றிலையை வச்சு. ஓகே, கண்டிப்பா சார். நீங்க நிறைய விஷயங்கள் வெற்றிலை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சோ தொழில் வளர்ச்சிக்கும் வெற்றிலை வச்சோ இல்ல வேற ஏதாவது பொருட்கள் வச்சோ பொருட்கள் இருக்குங்க. இந்த தாமரை மணி மாலைகள் இருக்கு இல்லையா, அது அப்புறமேட்டு பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து ரோஜா, பன்னீர் ரோஜா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரோஜா இதழ், அதுக்கப்புறமேட்டு கடைகள்ல வாங்கக்கூடிய ஜாதி பூ, நல்ல வாசனையா இருக்கக்கூடிய ஜாதி மல்லி, ஆமா ஜாதி பூ, முல்லைப்பூ, நல்லா ஸ்மெல்லியா இருக்கும். 2 பூனாலும் அப்படியே ஃபுல்லா ஸ்மெல்லா இருக்கும், பிளசண்டா இருக்கும். ஸோ அந்த பூவை வச்சு உங்களுக்கு பணம் வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை வந்து அந்த கல்லாப்பட்டியில வைக்கணும். ஓகே. ஸோ அந்த கல்லாப்பட்டியில வைக்கிற போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், பணம் வரவுக்கு உண்டான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஓகே. ஸோ கடையில சில கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கலசம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆமா, அதுல தண்ணி ஊத்தி பூவு இல்லைன்னா சிலர் வந்து இந்த எலுமிச்சம்பழம் கூட போட்டு வைக்கிறாங்க. அது எலுமிச்சம்பழம் வந்து திருஷ்டிக்காக வைக்கிறது, அது நெகட்டிவ் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா பணம் வரவுக்கு, நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட பச்சை கற்பூரம், ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, பெருமாள் கோயில தீர்த்தம் தருவாங்க அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்த வந்து அதுல வைப்பாங்க, மா இலையோட கலசம் வைக்கணும். ஸோ கலசம் வச்சு அந்த இடத்துல வந்து நீங்க உங்க தெய்வத்தை நீங்க அடிக்கடி சாம்பிராணி போட்டு கூப்பிடுற போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. கஸ்டமர்ஸ் வர வர உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க வந்து பிஸி ஆயிடுவீங்க, அடுத்தடுத்து பிஸி ஆயிடுவீங்க. அதுல வந்து பணவரவுகள் அதிகமா தொழில் வளர்ச்சியிலே ஏற்படும். அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, பியோர் மஞ்சள், நல்ல அரைச்ச மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சளை வந்து கடை வாசல்ல தெளிச்சு விடுவாங்க, சில கடைகள்ல தெளிச்சு விடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அது எதுக்கு? குருவை ஏன் வாசல்ல தெளிக்கிறோம், மக்கள் கூட்டம் வர்றதுக்கு. ஸோ இதனாலதான் வந்து வெளியில தெளிக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளார வருவாங்க. இது வந்து யாருக்கும் தெரியாது. சிலர் என்ன நினைச்சுக்குவாங்க, இதோ சும்மா தெளிக்கிறாங்க போல, ஒரு சாங்கியத்துக்கு தெளிக்கிறாங்க போல. அப்படி கிடையாது. இது ஒரு தாந்திரிக பரிகாரங்கள், இதை வெளியில யாருக்கும் தெரியறது இல்லை. அது இயல்பா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுல வந்து சாணி எல்லாம் தெளிச்சு முழுகுவோம் முன்னாடி, இப்போ அது கிடையாது. ஆனா அதெல்லாம் பண்ற போது ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அது ஒரு மகாலட்சுமி வரவு மாதிரி தான், ஆட்டோமேட்டிக்கா வரும். யார்ட்டையாவது ஏதாவது கிளைண்ட் விஷயத்த ஏதாவது பேசுறாங்க, பிசினஸ் விஷயமா பேசுறாங்க அப்படின்னா, நாக்கு கடியில ஒரு கல்கண்டு, ஒரே ஒரு ஏலக்காய், இது வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே சிக்கலா முடியக்கூடிய விஷயங்களும் சர்க்கரையா முடியும். சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ற விதத்துல இருந்து தான் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம கோவமா பேசிட்டோம், அவங்கள வந்து ஆஃப் பண்ணணும், என்ன பண்ணுவோம், ஏப்பா சாரிப்பா. கண்டிப்பா. ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தோம், இல்லை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம், அவங்களுக்கு பிடிச்சதை சமாதானப்படுத்துறோம் இல்லையா. ஸோ சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்றது எதை ப்ரிஃபர் பண்றோம், ஸ்வீட்டை தானே ப்ரிஃபர் பண்றோம். ஸோ அப்படிதான் ஸ்வீட் இருந்ததுன்னா ஸ்வீட்டு, வெத்தலைப்பாக்கு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற விஷயங்கள் தான். எதையுமே நம்ம வந்து ஐயோ அதுக்காக அங்கே போய் இப்படி பண்ணணுமா, இங்கே போய் இப்படி பண்ணணுமா, அப்பெல்லாம் கிடையாதுங்க. நம்ம இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிற விஷயத்துல இயல்பா சில விஷயங்கள் யூஸ் பண்ணாவே போதும். ஓகே, கண்டிப்பா. இப்போ வந்து இந்த வீட்டுல பிள்ளை சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாகும். அப்படிங்கிறப்போ
இதை வந்து நான் போய் ஒருத்தட்ட ஒரு செய்வினை மாந்திரிகர்கிட்ட போய் நான் எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகமான பொருட்செலவுகள் வந்து ஏற்படுது. என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது. நான் என்னோட வீட்டிலேயே எனக்கு இந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குங்கிறது தெரியுது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூனியத்தை நான் எப்படி எடுக்கிறது சிம்பிளாக? ஸோ நம்ம எடுக்கவே முடியாது ஒரு விஷயம், கையில் கட்டு போடாமல் அதை எடுக்கவே முடியாது. அது ஒரு ட்ராபேக். ஏன்னு கேட்டிங்கன்னா அது எஃபெக்ட்ஸ் அதிகமாக கொடுக்கும் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ அது சில கட்டுகள் போட்டு தான் அதை எடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஒன்று உடைக்கணும் அப்படின்னா போக வேண்டிய 4 கோயில்கள் சொல்கிறேன். ஓகே, 4 கோயில்கள். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. 4 கோயில்களுக்கு போயிட்டு வந்து அங்கே இருக்க கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிச்சு விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் கட் ஆகும். ஓகே, என்னென்ன கோவில் அது? முதல் கோயில் பார்த்தீங்கன்னா சொரிமுத்தையனார், பாபநாசம், திருநெல்வேலி பாபநாசத்தில் இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார். அவர்கிட்ட எந்த வித, அவங்கெல்லாம் காட்டு தெய்வங்கள். ஸோ அவங்களுக்கு எல்லாமே சுயம்புவாக இருக்கவங்கள, அவங்கக்கிட்டலாம் வந்து இந்த விஷயங்கள் எதுவுமே எடுப்படாது. அதே போல் பாண்டி முனீஸ்வரர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாசி பெரியண்ணன், அவங்க இருக்கக்கூடிய இது தீர்த்தம், கொடுக்கக்கூடிய தீர்த்தம் இது. இன்னொரு கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சட்டைநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே. ஸோ இந்த 4 கோயில்கள்ல இருந்து தீர்த்தம் கிடைச்சது அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் விலக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 4 கோவில். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போக முடியாது, அதையும் சொல்கிறேன். இந்த பிரச்சனை இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில போக முடியாது, எந்த கோயிலுக்குமே போக முடியாது. அதுவே அவங்க வந்து சிலர்லாம் வந்து ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம என்னடா இது தலைவலியா இருக்கு அப்படின்லாம் தோணும். ஏன்னா அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். சிலருக்கு நம்ம டாரட் எடுப்போம், சிலருக்கு பிரசன்னத்துல உட்காரோம், சிலருக்கு பிரசன்னத்தை உட்காந்தோம்னா அவங்களுடைய டீட்டெயில் நம்ம பார்க்கணும்னு நினைச்சாவே உட்கார முடியாது, தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வெளியில எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்றதுக்குள்ளார டைம் ஆயிடும், ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ அது சிலருக்கு சொல்லவே முடியாது, இல்லைங்க நீங்க வேற பக்கம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லிடுறது. முடியாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நீங்க தெய்வத்தை பிடிச்சிருங்க அப்படின்றோம். அதே போல மாசாணியம்மன் கோயிலுக்கு போனாலும் அந்த விஷயங்கள் கட் ஆகும். ஓகே, ஸோ இந்த 4 கோவில்களுக்கு பெண் தெய்வம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்க. வெளியில அதர் ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மன், அவங்க கிட்ட எதுவுமே எடுப்படாது. பேய் பில்லி சூனியம் எதுவுமே எடுப்படாது. அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும். ஸோ வெள்ளிக்கிழமை நைட்டு ஒருத்தர் அங்க தங்குறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல வந்து அவங்க கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த காலத்துல எல்லாம் கோயில்ல தங்குவாங்க, இப்போ யாரும் தங்குறது இல்லை. அது ஒரு வித தாந்திரிக பரிகாரங்கள் தான். அது ஏன் அப்படின்னா அந்த கோயில்ல தங்குற போது அந்த கோயிலோட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுடைய உடம்பு அப்படியே டோட்டலா அப்சர்வ் பண்ணும். அந்த இருக்க சூழலை வந்து உங்க உடம்பு அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த அப்சர்வ் பண்ற போது என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிலீஃப் ஆவீங்க. அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியில அப்படியே வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்சஸ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் தான். இது ஜஸ்ட் இது ஒரு பாயிண்ட் தான். ஆனா இதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா ஓ இதுல இப்படி இருக்கா அப்படின்லாம் இன்னும் சொல்லவும் தோணும். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. அதுலயும் முக்கியமா வந்து இந்த 4 கோவிலுக்கு போனா என் வீட்டுல இருந்து எந்த பில்லி சூனியங்கள் இருந்தாலும் நீங்கிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த 4 கோவில்களுக்கும் போய் தங்கிட்டு வரணுமா இல்ல வழிபட்டு வந்தாலே போதும்? சொரிமுத்தையனார் கோயில்ல போய் தங்க முடியாது, தங்குறதுக்கு அலோடு கிடையாது. 4 மணிக்குள்ளார நீங்க போயிட்டு வந்தாதான் உண்டு. சாயங்காலம் 4 மணிக்கு மேல அலோடே கிடையாது, ஏன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியா. அடுத்து மற்ற கோயில்களுக்கு போகலாம், ஆனா பக்கத்தால தான் தங்க முடியும். கோயில்கள்ல இப்பெல்லாம் யாரையும் தங்க விடுறது கிடையாது. ஸோ ஒரு விஷயம், பரிகாரமா போறாங்கன்னா அந்த ஊர்ல வேணா நீங்க தங்கிக்கலாம். பக்கத்தால சில ஊர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தாதான் ரூம்ஸே கிடைக்கும். அது அந்த மாதிரிலாம் ஏரியாக்கள்லாம் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய குளத்துல ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க, குளிங்க. அங்க இருக்கக்கூடிய குடுக்கக்கூடிய தீர்த்தத்தை குடிங்க. கோயில்ல தண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தீர்த்தத்தை குடிங்க முதல். அது குடிக்கிற போதே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க அந்த பேட் வைப்ரேஷன் போடுறத ஃபீல் பண்ண முடியும். இதுல பில்லி சூனியம் நீங்கிறதுக்கு இன்னொரு பெரிய கோயில் ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய தம்பிக்கலை ஐயன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோட்ல தம்பிக்கலை ஐயன் கோயில்னு சொல்லுவாங்க. அங்க வந்துட்டு நாகத்துக்கு உண்டான ஒரு கோயில். அங்க வந்து தாசர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பவானி ஆனந்தனா கூட சொல்லியிருப்பாங்க. தாசர் தாத்தாவோட ஜீவ சமாதி இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க
உப்புத்துல வச்சு மந்திரிச்சு கொடுப்பாங்க தண்ணியை, 90 போட்டு மந்திரிச்சு கொடுப்பாங்க. அந்த தண்ணியை நீங்க ஒன்ஸ் குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடுமருந்துலாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா, அந்த கோயிலில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அங்கே போனால் அந்த தாத்தாவோட வைப் ஃபுல்லாக கோயில் முழுக்க கேட்கும். ஸோ தாத்தா உணர்ந்தவங்களுக்கு அந்த தாத்தாவோட வைப் ஃபுல்லாக கேட்கும். அது புதுசாக போகிறவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். அதுவும் இப்போது ஒரு வீடியோ பார்த்தாலே டக்குன்னு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு தான் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நிறைய பயனுள்ள பரிகாரங்கள் வந்து இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.